இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. அதன்படி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல அம்மா மெடிக்கல்லை கொண்டாந்தோம், அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அவருக்கு தெரியும். இன்றைய தினம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அந்த பகுதியிலேயே போய் சிகிச்சை அளிச்சுக்கலாம். அதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்னைக்கு 2000 அம்மா மெடிக்கல் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து 2000 அம்மா மெடிக்கலுக்கு திறந்தோம். நம்முடைய பகுதியில் மட்டும் 17 அம்மா மெடிக்கலுக்கே எடப்பாடி சட்டமன்றத்தில் திறந்தாங்க. ஒவ்வொரு அம்மா மெடிக்கலையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு யாராவது அந்த பகுதியில் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டா அம்மா மெடிக்கலுக்கு நேரடியாக சென்று அவர்கள் வைத்தியம் செஞ்சுக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டா அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா மெடிக்கல் திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு விலைவாசி எல்லாம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி நிறைந்த பகுதி. நெசவாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளி நிறைந்த பகுதி. இன்றைய விலை விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்துட்டது. அதே போல கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதுவரைக்கும். ஆனா அண்ணாவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டு சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது ஏழைகளை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கட்டுமான பொருட்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் கம்பி என்ன விலை வச்சு உங்களுக்கு தெரியும். 40 ரூபா டன் வித்து 40,000 ரூபா டன் ஒரு மெட்ரிக் டன். இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன் கம்பி விற்குது. அதே போல ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபா 9 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240, இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. மரம் 200% ஏறியாச்சு. ஆக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இனி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? ஆக இதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாத்திலும் கமிஷன் வருது. அதனால ஸ்டாலின் அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது திமுக சார்பாக அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கைப்படி நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். உங்களுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். வாயே பேசல. ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது. அதனால் அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி